السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال النبي صلى الله عليه وسلم إن أولى الناس بي يوم القيامة وأقربكم مجلسا أحسنكم أخلاقا. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களில் எனக்கு நெருக்கமானவர்கள் யார் என்று ஒரு கட்டத்திலே பேசுகிறார்கள். துன்யாவில் மாத்திரமல்ல, மறுமையிலும் எனக்கு நெருக்கமானவர்கள், உங்களிலேயே விசேஷமானவர்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அதை நசீபாக்கணும். நபி அவர்களுக்கு நெருக்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அக்ரபுக்கும் மின்னி மஜ்லிஸன்னா, எனக்கு அருகாமையில் இருக்கும் தகுதி யார்? நாளை மறுமையில் அன்னலாருனுடைய அருகாமையும் நெருக்கமும் அது வாழ்க்கையில் நாம் கொடுத்து வைத்தவர்களாக இருந்திருக்க வேண்டும். யார் என்று சொல்ல வருகிறார்கள். அந்த பாடத்தை நடத்த வருகிற போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சீரிய வாழ்க்கையை குறித்து பேசுகிறார்கள். அதிலே அவர்கள் முத்தாய்ப்பான சொன்ன வார்த்தை ஒன்றுதான், அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா, உங்களிலெல்லாம் விசேஷமான குணமுடையவர்களாக வாழ்பவர்களே எனக்கு அருகாமையில் இருப்பார்கள் என்றார்கள். எனம் எனத்தோடு சேரும் என்பார்கள். எனம் எனத்தோடு சேரும் என்பார்கள். உலகத்தில் நபியை விட விசேஷமான குணம் படைத்தவர்கள் யாரும் இல்லை. நபியை விட விசேஷமான குணம் படைத்தவர்கள் யாரும் இல்லை. உங்களிலெல்லாம் என் அருகாமை பெறுகிறவர்களும் என் நெருக்கம் பெறுகிறவர்களும் யார் என்று சொல்ல வந்த போது விசேஷமான குணமுடையவர்கள். நபி அவர்களுக்கு பக்கத்துல போகணும்னா அந்த குணம் வேணுமா இல்லையா? அவர்கள் விசேஷமான குணம் படைத்தவர்கள். நீங்கள் விசேஷமான குணம் படைத்து விடுங்கள். அழகிய குணமுடையவர்களாக உங்களை சித்தரிக்க பழகுங்கள். அந்த குணம் நம்மை இந்த உலகத்துல கூட நிறைய பேர்களின் அருகாமையை நசீபாக்கி தரும்.
துன்யாவுல கூட உயர்ந்த மனிதர்களுடைய அருகாமை எல்லாம் அழகிய சீரிய பண்புகளாலேயே கிடைக்கிறது. கெட்ட குணம் என்பதும் கெட்ட மனிதர்கள் என்பதும் எங்கே அடையாளம் காட்டப்படுறாங்க? அவர் கெட்ட ஆளுப்பா, அவர் மோசமான ஆளு. மோசமான ஆளுன்னு எதை வச்சு சொல்றாங்க? அந்த ஆளு மோசம், அந்த ஆள் கெட்ட ஆளு. எதை வச்சு? அவருடைய நடவடிக்கையை வச்சு சொல்லுவாங்க, குணத்தை வச்சு சொல்லுவாங்க. கோபப்படுவது கெட்ட மனிதனின் அடையாளம் அல்ல. கோபப்படுறது கெட்ட மனிதனுடைய அடையாளம் அல்ல. கோபம் மனிதனுடைய சுபாவம். கோபம் வரத்தான் செய்யும். கோபமே படாம வாழ முடியுமானா முடியாது. வள்ளல் நபிகள் கோபப்பட்ட இடம் இருக்கிறது, சஹாபாக்கள் கோபப்பட்ட இடம் இருக்குது. கோபம் என்பது அது சுபாவம், கோபம் வரும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வருவது தப்பல்ல, கோபம் வருபவர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொல்ல வர்றாங்க. கோபம் தப்பு இல்லை. கோபம் வரும்போது சிறந்த மனிதர்களாக வாழுங்கள் என்கிறார்கள். என்ன சிறந்த மனிதர்கள்? அவர்கள் யார்? அப்போ வரக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல கூட சிறப்பை உண்டாக்கிக்கிறாங்க. உடனே கோபம் வராது பெருமானா சொன்னாங்க. உடனே கோபப்படக்கூடாது. கோபங்கிறது கொஞ்சம் லேட்டா வரணும், உடனே தணிஞ்சிடும். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானா. நமக்கு நேர் மாத்தம் உடனே வரும், 2-3 மணி நேரம் ஆகும். டென்ஷன் இறங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். நிறைய பேர்களுக்கு உடனே டென்ஷன்லாம் இறங்குறது இல்லை. கோபம் இறங்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் தண்ணியை குடிச்சு ஆளை கீழே உட்கார வைக்கலாம், அப்பதான் சில பேருக்கு இறங்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கோபப்படுகிறவர்களில் சிறந்தவர்கள் ஸையுலுக்கும் பதீஉல் கலம் சரீஉல் ஃபை. லேட்டா கோபம் வரும், உடனே தனியும். கோபம் வருவது கெட்ட மனுஷனுக்கு அடையாளம் அல்ல. வாழ்க்கை பூரா கோபமே வந்து கொண்டே இருந்தால் அவன் கெட்டவன். வாழ்க்கை பூரா கோபம் வருது, எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபப்படக்கூடிய மனிதர்கள் கெட்டவர்கள். அவர்கள் நல்ல குணம் படைத்தவர்கள் அல்ல. எப்பமாவது கோபம் வரும், அது லேட்டா வரும், சீக்கிரமா தனியும். நல்லவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபம் வர்றது லேட்டா வரணும். அந்த ஆள் பேசுனான், சத்தம் போட்டான், திட்டினா, நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேல கோபம் வரணும். கோபம் வரணும்னு நாங்க இமாம் ஷாஃபி. ஏன்? கோபம் வர்றது மனித அடையாளம், அது வரத்தான் செய்யும். ஆனா கோபத்தை பிரயோகப்படுத்துவதில் தான் மார்க்கத்தில் பெருமக்கள் விளக்கம் எழுதுவார்கள். தனியன் உடனே தெளிஞ்சிடும். எப்பவுமே கோபப்பட்டால், எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டால் அது கெட்ட மனிதர்களின் அடையாளம். நான் கண்ணியமாக வாழணுங்கிறது தப்பு இல்லை, அது உயர்ந்த அடையாளம். நான் கண்ணியமா வாழணுங்கிறது அது உயர்வான குணம். ஆனா அதுக்காக அடுத்தவங்களை இழிவுபடுத்துவதுதான் கெட்டவர்களின் அடையாளம். நான் கண்ணியமா வாழணும்னு நினைச்சது தப்பா? நான் கண்ணியமா தான் வாழணும். நான் கண்ணியமா வாழணுங்கிறதுக்காக இன்னொருவரை இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் பாருங்க, அங்கதான் நீ கெட்டவன் என்று மார்க்கம் சொல்லும். நம்ம உயரலாம், நம்ம உயரணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. நம்ம உயரணும்னு நினைக்கிறது தப்பானா இல்ல. எவ்வளவு பெரிய உயரத்துக்கும் போகலாம். இன்னொருவரை அடிச்சு நம்ம உயர நினைக்கிறதா தப்பு. நான் உயர்றது தப்பு இல்லை, சிகரம் தொடுற அளவுக்கு உயர்ந்துகிட்டே போலாம். நான் உயர வருகிற போது இன்னொருவரை அழித்து, இன்னொருவரை அடக்கி, இன்னொருவரை ஒடுக்கி நான் உயர்வது அது கெட்டவர்களின் அடையாளம். இங்கே நல்லவர்களால் வாழ்கிற பல பேர் அதற்குள் கெட்டவர்களாக போயிடுறாங்க. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கிற செய்தி. நல்ல மனிதர்கள் அப்படிங்கிற அந்த முத்தாய்ப்பான தன்மை உயர்ந்த குணங்களால் பெறுகிறீர்கள். கெட்ட மனிதர்கள் என்ற அந்த கேவலமான நிலை உங்களுடைய இழிவான குணத்தால் பெறுகிறீர்கள். அல்லாஹ் நம்மை உயர்ந்த குணமுடையவர்கள் ஆக்கி வைப்பானார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலம் சையதுனா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுறாங்க. சும்மா உள்ள வாங்க வரிசையா.
ஜாஃபர் ஷஹீதாகிறாங்க. யாரு? அபூ தாலிபனுடைய மகனா, அலி ரலியல்லாஹு கூட பிறந்த சகோதரர். மிக கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகி ஷஹீதாயிட்டாங்க. ஆனா கொஞ்சம் வறுமை, குடும்பத்துல வறுமை. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மௌத்து செய்தி தாங்க முடியல. யாவருடைய குடும்பத்து பெண்களுடைய அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பெண்களால தாங்க முடியல. ஹஜ்ரத் ஜாபருக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. அந்த பெண்கள் கட்டுப்படுத்த முடியாத அழுக. எல்லாம் முடிஞ்சிச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு நின்று சொன்னாங்க, மை யக்ஃபுல் அவுலாத ஜாஃபர், ஜாஃபருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளை யார் பொறுப்பெடுக்கிறீர்கள்? தத்தெடுத்துக்கங்க. அந்த பிள்ளைகளை தத்தெடுத்துக்கங்க. நீ வளர்ப்பு பிள்ளையாக்கணும்னு சொல்லல. எனக்கு நான் ஒரு பிள்ளைக்கு பொறுப்பு. அந்த புள்ள படிப்பு, வாழ்க்கை, வளர்வது அத்தனை என்னை சார்ந்தது. உங்களில் யார் கேட்டார்கள்? யார்? வல்லல் நபி. மையக்குல் பொறுப்பு யார்? ஜாஃபருடைய பிள்ளைகளுக்கு. வரலாற்றை பார்க்க ஆச்சரியமா இருக்கும். 3 சஹாபாக்கள் எழுந்திருச்சாங்க. 3 சஹாபாக்கள் எழுந்திருச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட, நாயகமே நான் தான் 3 பேரையும் எடுத்துக்கிறேன். இன்னொருத்தர், இல்ல 3 பிள்ளைகளையும் நான் பொறுப்படுத்துக்கிறேன். ஜாஃபர் 3 பிள்ளை வச்சிருக்கிறேன், 3 என்னுடைய பொறுப்புல தாங்க. 3வது ஒருத்தர் சொன்னார், இல்ல அனையா ரசூலல்லாஹ் நான் பொறுப்புன்னார். முக்கியம் அதல்ல, கீழே எழுதுறாங்க, பொறுப்பெடுக்க வந்த 3 பேரும் ஒரு பிள்ளைய கேட்கல, ஒவ்வொருத்தங்களும் 3 பிள்ளைய கேட்கிறாங்க. அந்த 3 பேரும் ஏழைகள். முன்வந்த 3 சஹாபி ஏழை சஹாபிகள். 3 பேரும் ஏழை, 3 பேர்ட்டையும் வசதி இல்லை. ஆனா 3 சஹாபியும் ஒண்ணு சேர்ந்து நான் ஒரு புள்ள நீங்க ஒரு புள்ளன்னு சொல்லல, 3 புள்ள எங்கிட்ட தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா உலகத்துல இப்படிப்பட்ட தன்மைகள் தான் என்னுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்க செய்யும் என்கிறார். இப்படிப்பட்ட தன்மை, இவ்வளவு உயர்ந்த குணம் என் வறுமையிலையும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க. வறுமையிலையும் நான் ஒரு பிள்ளைக்கு பொறுப்போ. மரணித்து போன 3 சஹாபியினுடைய 3 பிள்ளைகள் போட்டி போட்டு வளர்க்கப்படுறாங்க. நான் வளர்ப்பேன். இன்னைக்கெல்லாம் நம்ம கூட பிறந்தவனுடைய பிள்ளைய கூட வளர்க்கறதுக்கு நம்ம தயாரா இல்லை. நம்ம கூட பிறந்தவன் அப்படியே திடீர்னு போயிட்டாரு, அவருக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களை கூட எடுக்க தயார் இல்லைங்கிறத தாண்டி ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, அவர் போன உடனே என்னென்ன சொத்து இருக்கோ அது கூட பிரிச்சு எடுக்கிறதுல கவனமா இருக்கிறாங்க. இந்த பிள்ளை இருக்கிறாங்களே, அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கொஞ்சம் கூட நின்று, நம்ம தம்பி ஆச்சே, நம்ம அண்ணன் ஆச்சே, நம்ம கொஞ்சம் நின்று கடைசி வரைக்கும் ஒத்துழைக்கணும் என்பதை தாண்டி, ஏன் அந்த சொத்தை 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கணும், அவர் மௌத்தா போயிட்டார்ல, அவர் பேர்ல இருக்குது, நானும் அவரும் உழைச்சு வாங்கினது, என்னென்ன மௌத்தா போன குடும்பத்திலிருந்து எடுக்க முடியுமோ கொஞ்சம் வேகமா நான் சொல்றதா இருந்தா அந்த இடத்துல இருந்து அபகரிக்க முடியுமோங்கிற அளவிற்கு இங்கே நாம் எப்படி நான் உங்களை கேட்கிறேன், சர்க்காரை ஆளும் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த வாழ்க்கை மிக மிக உன்னதமான வாழ்க்கை, அற்புதமான வழிகள். அப்போ என்னுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் எப்படிப்பட்ட குணம், இப்படிப்பட்ட நிலையிலையும் நான் கொடுக்கிறேன், என் பிள்ளையை பொறுப்பெடுக்கிறேன், என் பிள்ளையாக வளர்க்கிறேன். அந்த உதாரணத்தை காட்டும் போது சொல்றாங்க, ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உயர்ந்த நோக்கம் என்னன்னா, சஹாபாக்கள் எப்படி வார்த்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை உலகம் அறிய. அல்லாஹ் நமக்கு விசாலமான உள்ளத்தை தருவாங்க. கொடுக்கிறவங்க இப்படிப்பட்ட சூழல்ல கொடுக்கிற போது அது ரப்புக்கு ஒரு பெரிய நெருக்கத்தை நசீபாக்கிடும். அதற்கு மேலால் பெருமானார் என்னுடைய அன்பும் நெருக்கமும் கிடைக்கும் என்று சொல்லும் அந்த செய்தி வரலாற்றின் வைர வரிகளால் பதிக்கப்படுது. அப்ப நாம் உலகத்துல நம்முடைய குணத்தாலேயே உயர்கிறோம், குணத்தாலேயே அடையாளம் பெறுகிறோம். குணத்தால் வல்லல் நபியினுடைய அன்பு கிடைக்கிறது, நெருக்கம் கிடைக்கிறது. மக்கள்கிட்ட கூட நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா நம்முடைய குணத்துக்கு தான் நண்பர்கள் கிடைக்கிறாங்க. நம்ம குணத்துக்கு தான் நண்பர்கள், நம்ம குணத்துக்கு வாடிக்கையாளர்கள்.
ஒரு வியாபாரி ரொம்ப விசேஷமா போயிட்டாருன்னு சொன்னா அவர் குணம். சில கடைகள்ல போய் வாங்கினா கடைகள்ல டேஸ்ட் இருக்குலாம் போறது இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் டேஸ்ட்லாம் இருக்கும். அவர் கொஞ்சம் விசுவாசமா ஆளுப்பா, நல்ல மனுஷன், விசுவாசியான ஆளு, விசேஷமான ஆளு, கொஞ்சம் பார்த்தும் பாராமலும் கொடுப்பாரு, கொஞ்சம் கூட்டம் நிற்கும். கரெக்டா நுண்ணிப்பா பார்த்தோம்னா கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிடும். நமக்கு அது பெரிய விஷயம் இல்லை, கொஞ்சம் விசேஷமாக. குணத்துக்கு தான் கூட்டம், குணத்துக்கு தான் நண்பர்கள், குணத்துக்கு தான் வியாபாரம், குணத்தால் தான் குடும்பம். இதை தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் உயர்ந்த விசேஷமான குணங்களால் நான் கிடைப்பேன் என்கிறார்கள், என் நெருக்கம் கிடைக்கும் என்கிறார்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர் போர்க்களம் முடிஞ்சிச்சு. பத்ர் போர்க்களம் முடிந்தது. முடிந்த போது கைதியாக பிடிப்பட்டவர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபாக்கள்ல கைதி பிடிபட்டிருக்கிறாங்க. அந்த கைதியிலே அபுல் ஆஸ் பிடிபட்டார். அபுல் ஆஸ் யாருன்னா ஆச்சரியம், பெருமானாருடைய மருமகன், நபியினுடைய மருமகன், நபியினுடைய மகள் ஜைனபு நாச்சியாரை நிக்கா செய்தவர் கைதியாக பிடிப்பட்டார். பத்ர் யுத்தம் முடிந்து கைதிகளுடைய லிஸ்ட் எடுத்தா அந்த கூட்டத்திலே அபுல் ஆஸ் இருக்கிறார், நபியினுடைய மருமகனார் கைதியாக பிடிபட்டிருக்கிறார். பெருமானாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்தவரையில சட்டம் ஒண்ணுதான், எல்லாத்தையும் சரியா நடத்துறது. ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அவர் இஸ்லாத்துக்கு வரல, நபியினுடைய மகளை அவர் நிக்கா செய்தது இஸ்லாம் வருவதற்கு முந்தி நடந்த நிக்காக. இஸ்லாம் வருவதற்கு முந்தி நடைபெற்ற நிக்கா. இங்கே கைதிகள் விடுவிக்கப்படணும். விடுவிக்கப்பட வேண்டிய நேரம் வந்த போது அவங்க பணத்தை கொடுத்து விடுதலை பெறணும்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அம்ரிபுனா அபுல் ஆஸனுடைய இடம் வருது. அவர் விடுவிக்கப்படணும், காசு கொடுக்கணும். அபுல் ஆஸ் காசை கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு மாலை எடுத்து கொடுத்தார். மாலை, கழுத்தில் பெண்கள் அணிகிற ஒரு மாலை. அந்த மாலையை வாங்கிய நபி அவர்களுடைய முகம் மாறி போகுது. நபியுடைய கண்கள் கண்ணீர், நபியுடைய கண்கள்ல கண்ணீர் கட்டி நிக்குது. சஹாபாக்கள் பார்க்கறாங்க. அந்த மாலையை பார்த்த உடனே என்ன அப்படின்னா, அந்த மாலை ஜைனபுக்கு போடப்பட்ட மாலை. ஜைனபுக்கு போட்ட மாலைங்கிறத விட நிக்கா செய்யும் போது ஹதீஜா கொடுத்தாங்க. ஹதீஜா நாயகி அந்த மாலையை ஜைனபுக்கு கொடுக்குறாங்க. நிக்கா செய்யும் போது இந்த மாலை நீ போட்டுக்கமா. அந்த மாலை ஹதீஜா கழுத்தில் இருந்த மாலை. இப்ப ஹதீஜா இல்லை, ஹதீஜாவினுடைய கழுத்திலே இருந்த மாலை பெருமானார் பார்த்து மகிழ்ந்த அந்த மாலை அம்மா தன் மகளுக்கு அன்பளிப்பாக கொடுத்து நிக்கா செய்து வைத்த போது இன்றைக்கு அபுல் ஆஸ் கைதியாக இருக்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, ஈமான் இல்லை. அவர் விடுவிக்கப்படுவதற்கு அந்த மாலையை தூக்கி கொடுத்தார். கொடுத்த போது நபி பெருமான் அதை வாங்கிய போது கண் கலங்கி நிற்கிறார்கள். சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அம்மா ஜைனபு, ஒரு கணவர் கேட்டார், அந்த மாலை எனக்கு வேணும்னு. ஒரு கட்டத்துல அம்மாவை பெருமானார் பிரிச்சு அனுப்ப சொல்றாங்க. எப்போது இஸ்லாத்துக்கு நீங்க வரவில்லையோ என் மகளை பிரிஞ்சிருங்கிறாங்க. ரெண்டு பேரும் வாழ முடியாது, பிரிய வேண்டிய ஒரு கட்டம். அப்படி பிரிவை ஏற்படுத்துற போது அதுக்கு பகரமா அம்மா மாலை கொடுக்குறாங்க. அந்த மாலை இப்போ நபியினுடைய கைக்கு வந்த போது ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவாக கொடுத்தாங்க. என் கணவருக்காக நான் கொடுக்குறேன். அந்த மாலை இப்போது வந்த போது பெருமானார் அதை வாங்கி வச்சுட்டாங்க. இப்ப இது எங்க போகுதுன்னா பொது சொத்துக்கு போகுது. இந்த மாலையை பொது சொத்துல கொண்டு போடுறதுக்கு நபிக்கு யோசனை. என்ன யோசனை? இந்த மாலை விற்க கூடாது, இந்த மாலை என்னுடைய மனைவியின் கழுத்தில் இருந்த மாலை. அதை வச்சுக்கிட்டு கேட்டாங்க சஹாபாக்களை கூப்பிட்டு, ஒரே ஒரு யோசனை உங்களுக்கு முன்னால் நான் வைக்கிறேன். இது என்னுடைய
மகளின் கழுத்தில் இருந்த மாலை. இந்த மாலை இப்போது அபுல்லாஸின் விடுவிப்புக்காக வந்திருக்கிறது. ஒரு கோரிக்கை, இந்த மாலையை நம்ம எடுக்க வேண்டாம். அவரை எல்லாரும் விருப்பப்பட்டால் இலவசமா விடுதலை செய்துவோம். நீங்க எல்லாரும் விருப்பப்பட்டால் அவர் இலவசமாக ஃப்ரீயா விடுதலை செய்துருவோங்கிறான். நபி நினைச்சா செய்யலாம். நபியினுடைய அந்த உயர்ந்த தன்மை நான்கிற இடத்துல நிக்கிறது இல்லை, நான் என்ற இடத்தில் நிற்பது இல்லை. அவர் நான் இலவசமா விடுதலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்றது இல்லை. எல்லாரையும் கூப்பிட்டு மஷ்வரா, நீங்கள் எல்லாம் சொன்னால் அவரை ஃப்ரீயா நான் விடுதலை செய்கிறேன், இந்த மாலை இது இருக்கட்டும் என்கிறார்கள். ஹாத்தமுன் நபியின் மொத்த சஹாபிகளும் சேர்ந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் மனவகுப்பாக சொல்கிறோம், அவரை சும்மா விடுதலை செய்வோம். இந்த மாலையை எந்த வகையிலும் அதற்காக நாம் பயன்படுத்த வேண்டாம். இது வரலாறு சிறப்பு மிக்க மாலை, வரலாறு சிறப்பு மிக்க மாலை. கதீஜாவினுடைய கழுத்தில் அன்னலார் பார்த்து மகிழ்ந்த மாலை. மனைவி மூத்தா போன பின்னால மனைவி அணிஞ்சிருந்த ஒரு நகையை கூட அதை பாதுகாக்கணுங்கிற உணர்வு உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் முஹம்மது ரசூல். இன்னைக்கெல்லாம் மனைவி மூத்தா போன பின்னால அந்த அம்மாவுடைய ஜாமானெல்லாம் தூக்கி நோட்டி நோட்டி அனுப்புறாரு. இவருக்கு பயமா இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, எங்க உம்மாவே சொல்றாரு, எங்க உம்மா மூத்தா போய் 10 வருஷம் ஆச்சு, அவங்க உடுத்த 3 சேலை இருக்குது, என்ன செய்யாங்கிற. நான் என்ன, உன் பொஞ்சாரிட்ட கொடுத்துறப்பா, உன் பொஞ்சாரி உடுக்க வை. என் பொஞ்சாரி பயப்படுது, எங்க உம்மா பேயா வந்துருவாங்க. இருக்கும்போதும் உங்க உம்மாவை அது பேய்தான் சொல்லிச்சு, இருக்கும்போதும் பொஞ்சாரி என்னதான் சொல்லிச்சு, உம்மாவை பேய்தான் சொல்லிட்டு வந்துச்சு. இப்ப பேயா வருவாங்கன்றது கொடுத்தல, என்ன செய்துரும் அதிரத்துல. பரவாயில்லப்பா, வீட்டுல யாரும் வாங்கலைன்னா சதக்கா பண்ணிடு, அவரு உங்கள்கிட்ட கொண்டு தர, நீங்க பண்ணிருங்க. அட பேய பூரா நான் சுமக்கணுமா? இன்னைக்கு ஊர் உலகத்துல இருக்க பேய பூரா நம்ம தான் சுமக்க வேண்டியிருக்கு. நான் தந்துடுறேன் அதிரத்து, நீங்க யாருக்காச்சும் கொடுத்துருங்கிற. தன்னுடைய மனைவியோ தாயோ போன பின்னால் அவர்கள் பயன்படுத்தின பொருளை கூட எடுக்க பயப்படுகிறோம். ஆனா நகையை கரெக்டா எடுத்துடுறாரு. அதுல மட்டும் உஷார். அதற்கு எங்க உம்மா போட்ட ஜைன் இருக்குது, என்ன செய்ய, பொஞ்சாரி போட பயப்படுது, யாராச்சும் சொன்னாங்களா? அப்ப மட்டும் பேயா வர மாட்டாங்களோ? உம்மா ஜெயில பொஞ்சாரி போடும்போது பேயா வராதோ? அந்த சேலை உடுக்க பயம். என்ன, அந்த மாடல் சேலைலாம் இப்ப யாரும் உடுக்கிற மாதிரி இல்லை. நான் யோசிக்க சொல்வேன். வள்ளல் நபிகள் அந்த மாலையை வாங்கி கேட்கிறார்கள், நீங்கள் எல்லோரும் சொன்னால் நான் அவரை இலவசமாக விடுதலை செய்கிறேன் என்கிறார்கள். இலவசமா விடுதலை செய்துட்டு அந்த மாலையை ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 செய்தி, ஒண்ணு தாங்க வச்சிருந்தாங்க, இல்ல அபுல்லாஸுட்டையே கொடுத்துட்டாங்க, அவர்கிட்டயே கொடுத்தாங்க, பாதுகாப்பா இருக்கும். அவர் வந்துட்டார், ஊருக்கு வந்துட்டார், மக்காவுக்கு விடுதலையாகி வருகிறார். இஸ்லாத்தில் இல்லை, ஈமானில் இல்லை, விடுதலாகி வந்தார். வந்தவுடன் மக்காவில் சொன்னார், மக்களே எல்லாரும் சொன்னார், நன்கு கேளுங்கள், இந்த அபுல்லாஸ் இன்று முதல் முஸ்லிம் ஆகிவிட்டேன் என்றார். நன்கு கேளுங்கள், நான் ஈமான் ஆகிவிட்டேன். அசந்து போயிட்டாங்க. என்ன, பெருமானாருடைய மகளோடு இருக்கிற காலத்தில் அந்த மகளோடு வாழ்வதற்காக கூட அவர் ஈமானை ஏற்கவில்லை, இஸ்லாத்துக்குள்ளே வரவில்லை. அன்னை ஜெயினபை விடுவித்து விட்டார். நீ உங்க வீட்டுக்கு போன அனுப்பி வைக்கிறார், அந்நியமாகத்தான் அனுப்பினார். பாசம் ரொம்ப இருந்துச்சு ஜெயினபின் மீது. ஆனாலும் கொள்கையால் பிரிந்த போது அனுப்பி வைக்கிறார். இப்போது நான் ஈமான் என்று பிரகடனப்படுத்துகிறார். பிரகடனப்படுத்தி விட்டு சொன்னால், நான் மதீனா போகிறேன், மதீனா போகிறேன், வள்ளல் நபியோடு சந்திப்பேன், வள்ளல் நபியின் மகளோடு வாழ்வேன் என்றார். என் ஜெயினபோடு வாழப் போகிறேன். எல்லாரும் காரணம் கேட்டா அவர் ஒன்று மட்டும் சொன்னார், அந்த மனிதரின் குணத்தை உலகத்தில் யாரும் எடுக்க முடியாது. அந்த மனிதரின் குணத்தை இந்த உலகத்தில் யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது. நான் கைதியாக பிடிபட்ட போது அந்த மாலை, அவர் அந்த மாலையோடு நடந்த அந்த நிகழ்வு என் இதயத்தில் கலிமாவை நசீபாக்கி, கலிமாவை நசீபாக்கி. நான் நினைவுபடுத்துவேன் உங்களுக்கு, நம்முடைய விசேஷமான குணங்களால் நாம் உலகையே ஆளுகிறோம். நமது விசேஷமான தன்மைகளால்
லட்சோப லட்ச மக்களின் இருதயத்தில் ஹிதாயத்தை நசீபாக்குறது. இன்னைக்கெல்லாம் நம்ம கூட பழகிறவங்க பயப்படுறாங்க. முன்னாலெல்லாம் மூமின்களுக்கு பக்கத்துல குடியிருக்க சந்தோஷப்பட்டாங்க. நம்முடைய அந்த முகம் உண்மையான நமக்குன்னு ஒரு ஒரிஜினல் முகம் இருக்கு. அது சாஃப்டான முகம்தான், மன்னிக்கிற முகம், உயர்ந்த முகம். எல்லாத்தையுமே நம்ம இனிமையாகத்தான் பழகணும். அந்த தன்மைகள் நம்மள்கிட்ட இருந்தாலும் மறைக்கப்பட்டிருக்கிற அந்த தன்மைகள் மறைக்கப்படுது. நான் தெளிவாக சொல்கிறேன், விசேஷமான தன்மைகளை பரவலாக்குங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு முன்னால் அந்த தன்மைகள் பிரதிபலிக்கட்டும். அந்த குணம்தான் உங்களை உயர்த்தும். உங்களை சுற்றி இருப்பவர்களின் இருதயத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி இடத்தையும் நசீபாக்கித்தார். நம்மை சுற்றி இருப்பவருடைய இதயத்தில் நமக்கு இடம் கிடைக்கும். இதாயத்து கூட சகோதர மக்களுக்கு கிடைத்து விடும். அவ்வளவு உயர்ந்த குணம் நமக்குள்ளே உயிர் வாழ வேண்டும். இன்றைக்கு அதில் ரொம்ப நாம பலகீனமாக இருக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை பண்றது, எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறது, எதுக்கெடுத்தாலும் விலகி போறது, இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு ரொம்ப நெகிழ்த்து போனது. எல்லாத்தையும் சண்டை. சில பேரை பார்த்தீங்கன்னா அவருக்கு சுத்தி யாருமே இல்லை. சில பேருக்கு குடும்பம் நிற்க இல்லை, பாப்பா வழி சொந்தம் இல்லை, உமா வழி சொந்தம் இல்லை, யாருமே இல்லை. யாரோடையும் அவங்களுக்கு நெருக்கம் இல்லை. ஏன்? யார்கிட்டையுமே அவங்க சரியா நடக்கல. எல்லாத்தையும் சண்டை, எல்லாரையும் பிரிஞ்சாச்சு. நம்ம ஊர்ல சொல்லணும், இருந்தாலும் அன்னக்கா காட்சி அப்படிதானே? அன்னக்கா காட்சி, அன்னக்காட்சி அப்படின்னா என்ன? நம்ம ஊர்ல ஒரு பழக்கம். சில பேருக்கு மனுஷனாத்தான் ஆகாது, மனுஷனாத்தமே ஆகாது. யாரோடையும் ஒட்டுறது இல்லை, யாரோடையும் பேசுறது இல்லை, யாரோடையும் நெருங்கிறது இல்லை. எல்லாத்தையும் பகை, அக்கம் பக்கத்துல பகை. அண்டை வீட்டார்களோடு உறவு இல்லை, அண்டை வீட்டாரோடு பழக்கம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டுல கல்யாணம் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டுல கல்யாணம். அந்த வீட்டுக்கும் ஏத்த வீட்டுக்கும் சண்டை. ஏத்த வீட்டுக்கும் பிடிக்காது. இவர் கல்யாணம் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, இவர் வீட்டுல இருந்து ஏத்த வீட்டுல உள்ளவங்க பார்த்துடக்கூடாதுன்னு பந்தல் போட்டு மத்தியில ஒரு பந்தல், மத்தியில ஒரு பந்தல், தடுப்பு சோறு மாதிரி அப்படி ஒரு தென்னங்கீத்தை அரைவாசி போட்டாரு. யாரோ சொன்னாங்க இது சரி வராது, அவன் பார்வை பட்டு முழுசா போட்டு அந்த வீட்டை அப்படியே மறைச்சு யாரு பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி இப்படி மறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஏத்த வீடு பகல். இதெல்லாம் மிகைப்பு இல்லை, என் கண்காண கண்ட காட்சி. 2 பேருக்கும் இல்லை. அல்ல அவங்க கபரை பிரகாசமாக்கட்டும். பந்தல் போட்டவனும் இல்லை, யாருக்கா போட்டுச்சு அந்த ஆளும் இல்லை. எப்படி ஒரு வாழ்க்கை! அண்டை வீட்டார்களோடு இவ்வளவு ஒரு விரோதம். நம்ம காணாக்கி இருக்கிறோம் நம்முடைய அழகிய குணங்களை, நமது முகவரிகளை. அழகிய குணம்தான் அபுல்லாசுக்கு ஹிதாயத்தை கொடுத்தது. அவர் மதீனா வருகிறார், வல்லல் நபியை பார்க்கிறார், கரம் பற்றினார், கலிமா சொன்னார், வீட்டுக்கு வருகிறார். ஹஜ்ரத் ஸைனபோடு எனக்கு வாழ்க்கை வேணும் என்றார். பெருமானார் ஆனந்தப்படுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஒரு காப்பை, ஒரு மாலையை கொடுக்கிற விஷயத்தில், வாங்கின விஷயத்தில், அதோடு நபி அவர்கள் நடந்த விஷயத்தில், அந்த கைதிகளை நடத்திய விஷயத்தில் அவர் பார்த்த அந்த பார்வைதான் என்றைக்கோ கலிமா கிடைக்க வேண்டிய காலத்தை எல்லாம் கிடைக்கப்பெறாமல் இப்போது கிடைத்தது. இன்னொரு விஷயம், அதிகமா நெருங்கி பழகாத போது பல பேருக்கு நம்ம அதுமா விளங்காது. நெருங்கிட்டாங்கன்னா வெளியில போக மாட்டாங்க, நெருங்கிட்டாங்கன்னா போக மாட்டாங்க. ஆள் பார்த்து பழகிறது, நிலை பார்த்து பழகிறது, கொஞ்சம் சவுண்டான ஆளை பார்த்து பழகிறது, அதெல்லாம் தவிர்த்துக்கிறது. சவுண்டான ஆளை பார்த்து சில பேர் பழகுவாங்க, சில பேர் நிறம் பார்த்து பழகிறது. கொஞ்சம் ஆள் கொஞ்சம் வெள்ளையா சொல்லையா என்ன ஆக போகுது? எல்லாரும் நபி பெருமான் சொல்வார்கள், உங்களுக்கிடையே சலாமை பரப்புங்கள். அடாமன் அரப்தவாலாம் அல்லா தாரிக், அறிமுகமானவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் ஆள் பார்த்து நடக்காதீங்க, எல்லாரோடும் சலாம் சொல்லுங்கள். அப்படின்னா எல்லாருக்கும் அன்பு கிடைக்கும், எல்லாரோடும் நெருக்கம் கிடைக்கும். எனவே உயர்வான குணங்களால் மக்களை ஆள முடியும். நண்பர்கள் கிடைக்கிறார்கள், தொழிலில் விருத்தி கிடைக்கிறது. இன்னொரு பக்கம் நல்ல பெயரை தக்க வைக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி அக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸா, எனக்கு நெருக்கத்தில் நாளை மறுமையில் அவர்கள் தங்குவார்கள். நபிகள் நாயகம், உங்களுக்கு நல்ல சிறப்பான குணம், உயர்வான தன்மை இருக்குமா?
பெருமானாருக்கு பக்கத்துல சீட்டு கிடைச்சிடும். ஏன்னா அந்த குணத்துக்கு பெருமானார் சொந்தக்காரர், பெருமானார் சொந்தக்காரர், நபி பெருமானார். அந்த குணம் நம்மகிட்ட இருந்தா அவங்க பக்கத்துல போய் நம்ம மறுமையில உட்கார்ந்துலாம். நிறைய பேர் கேட்பாங்க, நபிக்கு அருகாம பெறுறதுக்கு என்ன செய்யணும்? அழகா வாழ்ந்தா போதும், சீரிய குணங்களை உண்டாக்கிடணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆக குணங்கள் கெட்டு போனால், குணங்கள் சரியில்லாமல் போனால், நான் சொன்னதை போல கெட்ட மனிதன் என்ற அடையாளம் காட்டப்படுவோம் என்றால், நீ மூதேவி, நீ ஒரு துர்க்குறி மனிதன் என்று ஷரியத் அடையாளம் காட்டுகிறது. அந்த குணத்திலிருந்து வெளியில வாங்க. இது மொத்த பாடம்லாம் இல்லை, எல்லாருக்கும் பாடம். எப்பவுமே நம்மகிட்ட இருக்கிறத களைஞ்சி எடுக்கணும். நான் உயரணுங்கிறதுல தப்பு இல்லை, இன்னொருத்தனை அழிச்சு உயரணும்னு நினைக்காதீங்க. எனக்கு கண்ணியம் கிடைக்கணும் தப்பு இல்லை, இன்னொருத்தரை இழிவுபடுத்த நினைக்காதீங்க. இதுதான் இன்றைக்கு பெரிய பிரச்சனை நாட்டிலையும் வீட்டிலையும். இந்த தன்மை நம்மகிட்ட மாறிடும் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த குணத்திற்கு முன்னால் உலகமே அடிமை. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தவர் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தவர் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.